அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம். கர்நாடகா தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் அவர்கள் தண்ணீர் தருவதற்கான சூழல்ல இல்லை. மத்திய அரசு இதை எப்படி பார்க்கிறது? நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை? முதலில் இருந்தே மத்திய அரசும் சரி, தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் சரி, தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்க வேண்டும், தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவே இருந்தது. இதில் ஏன் நான் சொல்கிறேன் என்றால், முதலில் கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று சொன்னவுடனேயே எங்களது அணைகளில் தண்ணீர் இல்லை என்று சொன்னார்கள். உடனேயே மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார்கள். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், நீர் இருக்கிறது, சென்ற ஆண்டை விட 2 மடங்கு நீர் இருக்கிறது என்று அவர்கள் அறிக்கை கொடுத்தார்கள். உச்ச நீதிமன்றத்தில் நிச்சயமாக மத்திய அரசு கொடுத்த அறிக்கையின்படி நிச்சயமாக தண்ணீர் விட வேண்டும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இன்னொன்று, மத்திய காவிரி கண்காணிப்பு ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்றும் சொல்லிவிட்டார்கள். நிச்சயமாக மத்திய அரசு 4 வாரத்திற்குள் அதை அமைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, மரியாதைக்குரிய உமாபாரதி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், உச்சநீதிமன்றம் இதை வழக்காடு மன்றத்திற்கு வெளியே தீர்க்க முடியுமா என்று மத்திய அரசு பார்க்க வேண்டும் என்ற நிலைப்பாடை கொண்டதனால் தீர்ப்பதற்கு முயற்சி செய்தோம். கர்நாடக அரசு அதில் மிக தீவிரமாக தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது என்று இருந்தார்கள். மத்திய அரசை பொறுத்த மட்டில் காவிரி நதிநீர் ஆணையத்தை அமைப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் ஆரம்பமாகிவிட்டது என்று சொல்லி உமாபாரதி எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லாம 2 மாநில முதலமைச்சர்கள் அதிகாரிகள் வாங்க நம்ம பேசுவோம் அந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் நடந்து அது தோல்வியில் முடிந்திருக்கிறது, வெற்றியில் முடிந்திருக்கிறதுங்கிறது அடுத்தது. எடுத்த உடனே கர்நாடக மாநிலத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் ஒரு கருத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாத்தையும் முன் முடிவு எடுத்துட்டு இந்த கூட்டம் நடத்த மாதிரி தான் தெரிகிறது. உமாபாரதி தலைமையில இந்த கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு திமுக தலைவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. திமுக தலைவர் பேசுறாருன்னு இன்னைக்கு இவ்வளவு சொல்றீங்களே, இதே திமுக தலைவர் கடந்த 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஏன் அவர் தீர்க்கவில்லை? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி 2013ஆம் ஆண்டு சொல்லியாச்சு. 1 வருடம் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்ததை வச்சுக்கோ, நீங்க 28 மாதங்கள் நீங்க இருந்திருக்கிறீங்க. அதுல மிக தெளிவாக மத்திய அரசு இந்த வழக்காடு மன்றத்தில் வழக்கு சென்ற திசையை மத்திய அரசு வழக்கறிஞர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அந்த காவிரி நதிநீர் ஆணையம் ஏன் அமைக்க முடியவில்லை என்றால், அது அமைக்க கூடாது என்பதற்கு உச்ச நீதிமன்றத்தில் இந்த விவாதம் இருந்தது. ஆமா, நிச்சயமாக நான் கேட்கிறேன். ஆமா, உச்ச நீதிமன்றத்தில் இது மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை இருந்ததால் தான் நிச்சயமாக இது அமைக்க முடியவில்லை. நான் கேட்கிறேன், இதற்கு முந்தைய அமர்வில் எப்பொழுதாவது உச்ச நீதிமன்றம் இங்கே காவிரி நதிநீர் ஆணையத்தை அமையுங்கள் என்று சொல்லவில்லை. கண்காணிப்பு குழுவிடம் நீங்கள் சென்று முறையிடுங்கள் என்று தான் சொன்னார்கள். எந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்ற தடையின் காரணமாக அமைக்க முடியவில்லையோ அந்த உச்ச நீதிமன்றமே இப்பொழுது அனுமதி கொடுத்த பின்பு அமைக்கிறோம் என்று சொல்லி நேற்றைய தினம் மிக தெளிவாக மத்திய அமைச்சரும் மத்திய நீர்வளத்துறை செயலாளரும் சொல்லி இருக்கிறார்கள். காவிரி நதிநீர் ஆணையம் அமைப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் ஆரம்பமாகிவிட்டது. இந்திய அரசு ஒரு முறையாவது இந்த 28 மாதங்கள்ல கிளாரிபிகேஷன்ஸ் கேட்டு, ஆமா நிச்சயமாக நீங்க எடுத்து பாருங்க, 2013 டிசம்பரில் உள்ள வாதத்தை எடுத்து பாருங்கள். காவிரி கண்காணிப்பு குழு இப்பொழுது அமைக்கப்பட்டிருப்பதால் அது போதுமானது. காவிரி கண்காணிப்பு குழுவில் முடியவில்லை என்றால் அதற்கு பின்பு நீங்கள் காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கலாம். காவிரி நதிநீர் ஆணையம் மட்டுமே முழுமையான தீர்வாக முடியாது. நான் கேட்கிறேன், காவிரி கண்காணிப்பு குழுங்கிறது ஒரு சூப்பர்வைசரி கமிட்டி, எந்த அதிகாரமும் கிடையாது. நான் கேட்கிறேன், காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு எக்கச்சக்கமான அதிகாரம் இருக்குது. அப்ப அதை தானே செஞ்சிருக்கணும். உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசின் வழக்கு இருக்கிறது அல்லவா? சென்ற முறை உச்ச நீதிமன்றம் காவிரி நதிநீர் ஆணையத்தை அமையுங்கள் என்று சொன்னதா? இல்லை. காவிரி கண்காணிப்பு குழுவில் 2 பேரும் நீங்கள் முறையிடுங்கள் என்று தான் சொன்னார்கள். அதுவும் முடியவில்லை என்ற காரணத்தினால் இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கில் உள்ள அத்தனை பக்கங்களையும் புரட்டி பாருங்கள். இந்த முறைதான் உச்ச நீதிமன்றம் காவிரி நதிநீர் ஆணையத்தை அமையுங்கள் என்று சொன்னது. உடனே மத்திய அரசு ஒப்புக்கொண்டு நாங்கள் அமைக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா அரசுக்கு காவிரி விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு? மிக தெளிவாக கும்பகோணத்தில் எங்களது செயற்குழுவிற்கு வந்த பிரகாஷ் ஜவடேகர் சொன்னார். அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களை அனைத்து கட்சி தலைவர்களும் சென்று பார்க்கும் பொழுதும் அதைத்தான் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு நதியை 2 மாநிலங்கள் உரிமை கொண்டாடும் பொழுது
எந்த மாநிலமும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் மத்திய அரசு மிக தெளிவாக இருக்கிறது. கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி தீர்மானம் போடுறாங்க, தண்ணி தர மாட்டோம். மத்திய அரசாங்கம் ஏதாவது ஒரு கருத்து இது வரைக்கும் சொல்லியிருக்கா? ஆளுநர் அந்த சிறப்பு கூட்டத்துக்கு அனுமதி வழங்குறாரு. எதையாவது இது வரைக்கும் மத்திய அரசு இல்ல சட்டப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கோம் நடக்கட்டும் ஏதாவது ஒரு கருத்து சொல்ல? நேற்று உமாபாரதி சொன்னது ஒன்று, இன்னொன்று நான் கேட்கிறேன். உமாபாரதியோட கருத்திலே நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அதாவது ஒரு கருத்து மாற்றி வைக்கப்படுகிறது. 2 மாநிலங்களுக்கும் உள்ள நியாயத்தை தான் ஒரு மாநில மத்திய அமைச்சர் அவர்கள் நேற்று முதலிலே அவர்களுக்கு ஒரு சாரான எண்ணம் இருந்தது என்றால் ஏன் அவர்கள் கூட்டத்தை கூட்டுகிறார்கள்? இல்லை அங்க தண்ணி இல்ல, தமிழகம் எதிர்பார்க்காதுன்னு ஏன் சொல்லல? கூட்டுறாங்கன்னா அவங்க நீர்வளத்துறை அமைச்சர். இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா கருத்து சொல்லும்போது அவங்க அமைச்சர் முதலில் கருத்து அதாவது அவர்களின் கருத்து தவறாக முன்னிறுத்தப்படுகிறது. நேற்று கூட நீங்க பாத்தீங்கன்னா 2 மாநிலங்களின் கோரிக்கையிலும் நியாயம் இருக்கிறது என்று 2 மாநிலத்தை தான் சொல்லியிருக்காங்க. அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிற போது நீங்க 2 மாநிலங்களுடைய கோரிக்கையை எப்படி நியாயமானதுன்னு சொல்ல முடியும்? 2 மாநிலங்கள் அதாவது ஒண்ணு தமிழகத்தையும் கர்நாடகாவையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல தான் அமைச்சர். இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்போ 2 மாநிலங்களில் பிரச்சனை இருக்கும் பொழுது ஒரு மாநிலத்திற்கு சாராக சொல்வதற்கு யாரும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிடையாது. தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னது மத்திய அரசு, காவிரி நதிநீர் ஆணையத்தை அமைக்கிறோம் என்று சொன்னது மத்திய அரசு. சித்தராமையா என்ன சொன்னார்? நான் போய் பிரதமர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறேன். பிரதமர் ஏன் சித்தராமையாவை பார்க்க மறுக்கிறார்? நடுநிலையாக பிரதமர் செயல்படுகிறார் என்ற காரணத்திற்காக சித்தராமையாவை அவர் பார்க்க மறுக்கிறார். நீர்வளத்துறை அமைச்சகம் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதான் உங்க ஸ்டாண்ட், அதான் உங்க பதில். நேத்து நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதி தலைமையில தான் அந்த கூட்டம் நடந்தது. அப்ப எப்படி 2 மாநில நலன் வர முடியும்? நீங்க கர்நாடக மாநிலத்திற்கு அறிவுறுத்தி நாங்களே ரிப்போர்ட் கொடுத்திருக்கோம் உச்சநீதிமன்றத்துக்கு, தண்ணி இருக்கு விடுங்க. நீங்க கர்நாடகா தான் நீங்க ஒரு நிமிடம், நம்ம அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள், பாரத தேசத்தை சார்ந்தவர்கள், அந்த மாநிலம் தண்ணீர் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை என்ற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். ஒரு மாநிலம் அந்த வாதத்தை வைக்கும் பொழுது அந்த வாதத்தையும் கேட்டறிய வேண்டும் என்ற ஒற்றை காரணம் தான். தண்ணீர் கொடுக்க கூடாதுங்கிற கர்நாடகம் எங்க அணைகள்ல தண்ணீர் இல்ல, நாங்க குடிநீருக்காக தான் பயன்படுத்துறோம், விவசாயத்துக்கு பயன்படுத்தலைங்கிற கருத்தை அவங்க சொல்லலாம். ஆனா நீர்வளத்துறை அமைச்சகம் கர்நாடக அணைகள்ல தண்ணீர் இருக்குங்கிற அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த பிறகு அவங்க தமிழகத்துக்கு சார்பா தானே முடிவெடுக்கும். முடிவெடுக்காங்க. என்ன சொன்னாங்க? தமிழகத்திற்கு நீங்கள் தண்ணீர் திறந்து விடுங்கள் என்று சொன்னதை கர்நாடகம் ஏற்க மறுத்திருக்கிறது என்பதுதான் அந்த கூட்டத்தின் முடிவு. நீங்க கொடுங்கன்னு சொல்லவே இல்லை என்பதில்லை. மிக தெளிவாக உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னது. நீங்கள் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது கர்நாடகம் தண்ணீர் அனுமதி கொடுப்பதற்கு மறுப்பு. ஆக உமாபாரதி அவர்கள் சொன்ன பின்பும் கர்நாடக காங்கிரஸ் அரசு இதை மறுத்து கொண்டிருக்கிறது, நியாயமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே உணர வேண்டுமே தவிர நேரடியாக மக்களுக்கு உதவி செய்வதற்காக மத்திய அரசு எடுத்துக்கொண்டு இதுல ஒரு மிகப்பெரிய உங்க வாதத்திலேயே வரும். நேத்து நீர்வளத்துறை அமைச்சர் தலைமையில கூட்டம் நடந்தது. இவங்க அவங்களுக்கு அறிவுறுத்தினாங்க, கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் தண்ணி விடல. அதான் நீங்க சொல்ல வரீங்க. காவிரி மேலாண்மை வாரியம் யார் தலைமையில அமைக்க போறாங்க? இதே நீர்வளத்துறை அமைச்சர் அதுல இருக்க போறாரு, நீர்வளத்துறை செயலாளர் இருக்க போறாரு. அப்ப மட்டும் இவங்க தண்ணி விட்டுருவாங்க. அதனாலதான் காவிரி நதிநீர் ஆணையம் அமைத்தால் கூட கர்நாடக அரசு ஒழுங்காக சிந்தனை செய்யவில்லை என்றால் அதுவும் ஒரு முடிவுக்கு வராது என்று எல்லாருமே தான் சொல்றாங்களே. நீங்களும் சொல்ற, நானும் தான் சொல்றேன். அதனால்தான் காவிரி நதிநீர் ஆணையம் அமைத்து விட்டால் மட்டுமே முழுமையாக தீர்வு நமக்கு கிடைத்து விடாது. கர்நாடக அரசு முழுமையாக அதற்கான இப்ப உச்ச நீதிமன்றத்திற்கு மேலாக ஏதாவது ஒரு நீதித்துறை இருக்கிறதா? இல்ல. உச்ச நீதிமன்றம் சொல்வதையே கர்நாடக காங்கிரஸ் அரசு கேட்க மறுக்கிறது என்றால் கர்நாடக காங்கிரஸ் அரசு மட்டுமே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கர்நாடகால பாரதிய ஜனதான்னு ஒரு கட்சி, பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுக்க முடியுமா? பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுக்க முடியுமா? அறிவுறுத்தலாமே அரசாங்கத்துக்கு. அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மீறி நம்ம இதை செயல்படக்கூடாது. முத கூட்டத்துல கலந்து கொள்ளல. இன்னொன்றையும் நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் கர்நாடகால பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சி தான். ஆண்டு கொண்டிருக்கும் காங்கிரஸ், ஆண்டு கொண்டிருக்கும் காங்கிரசின் மத்திய தலைமை, ஆண்டு கொண்டிருக்கும் காங்கிரசின் இங்கே உள்ள தலைமை, அவர்கள் ஏதாவது வலியுறுத்தினார்களா? எதிர்கட்சிகள் விமர்சனம் சொல்லலாம், ஆனா முடிவெடுக்க வேண்டியது ஆளும் கட்சி தானே. இது இரண்டு தெளிவாக தாண்டி உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டியது நாட்டில் இருக்கிற எல்லா குடிமகனுக்கும் இந்த உரிமை இருக்கு. அப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப கர்நாடகாவுல பாரதிய ஜனதா கட்சி சொன்ன உடனே அவங்க விட்டுருவாங்க? விட மாட்டாங்க. நீங்க யாரு ஆட்சியில், இப்ப கூட நான் சொல்றேன், இங்க நான் என்னதான் கத்தினாலும் இங்கே உள்ள அதிமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுதான் நடவடிக்கை. அதே போல கர்நாடக காங்கிரஸ் அரசு என்ன எடுக்க முடியும்? அதிகாரப்பூர்வமாக உள்ளவர்களை கேட்காமல் எதிர்கட்சியில் உள்ளவர்களை எப்படி கேட்டா? இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் என்று தெரிந்துதான்
10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வாஜ்பாய் அவர்கள் கர்நாடக காங்கிரஸ் பாஜகவோ கர்நாடகாவுக்கு தான் பேசுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் நதிகளை இணைக்க வேண்டும் ஒரு மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்தது. 10 வருஷமா இன்னைக்கு இவ்வளவு பேசுறவங்க 10 வருஷமா அது சுற்றுச்சூழல் பாதிக்கும், அது ஆகும் இதாகும் சொல்லி வாஜ்பாய் மிக தெளிவாக சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நதிகளை இணைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்படும் என்று. இரு மாநிலங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனையை தீர்க்க முடியாம நம்ம ஒட்டு மொத்தமா தேசிய நதிகளை இணைக்கிறது மூலமா அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர முடியும். நம்ம அதாவது நீங்க தொலைநோக்கு தீர்வு என்று ஒன்று இருக்கிறது. கண்டிப்பாக தற்காலிக தீர்வு ரொம்ப அவசியமாச்சு. தற்காலிக தீர்வு பயிர்கள் அதுக்காக காத்திருக்கமா? நிச்சயமாக தண்ணீர் இல்லாம விவசாயம் உங்களுக்கு இருக்கிற அதே அக்கறை எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்னமோ நீங்க மட்டும் தான் தண்ணி வேணும்னு கேட்கிறோம். நானும் தான் சொல்றேன், தமிழக பயிர்கள் காய்ந்து விடக் கூடாது என்பது எல்லோரையும் போலுமே எங்களுக்கு அக்கறை இருக்கிறது. ஆனா துரதிர்ஷ்டவசமாக கர்நாடகத்தை ஆண்டு கொண்டிருப்பது காங்கிரஸாக இருக்கின்ற நேரத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கொடுக்க வைப்பதுதான் நாம் அனைவரின் முயற்சியாக இருக்க முடியும். தமிழகத்தை சேர்ந்த பிஜேபி தலைவர்கள் யாராவது, நீங்க உட்பட உங்க கட்சியை சேர்ந்த யாராவது ஒருத்தர் இவ்வளவு ஒரு டீமோ இதுவரைக்கும் கர்நாடக பிஜேபியை போய் சந்திச்சு இல்ல கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கத்தை சந்திச்சு ஒரு தரப்பு கர்நாடக காங்கிரஸ் அரசை தமிழக பாரதிய ஜனதா கட்சி எப்படி சந்திக்க முடியும்? கர்நாடக காங்கிரஸ் அரசை இங்கே உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லலாம், மேலே உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லலாம். நான் போய் எடியூரப்பாவை பார்த்தாலும் தீர்வு என்னன்னு கேட்கிறேன். விவாதத்திற்கு வேண்டுமானால் கருத்துக்கள் இல்ல கர்நாடக பாஜக அரசும் ஆதரவு தருவது. என்ன தீர்வு? தீர்வு எங்கிருந்து வரணும்? கர்நாடக முதலமைச்சர் வரணும். கர்நாடக அரசு அரசியல் செய்கிறது, கர்நாடக காங்கிரஸ் அரசு காவிரியை வைத்து அரசியல் செய்கிறது. உங்கள்ட்ட தான் வானளாவி அதிகாரம் இருக்குது, மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது வானளாவி அதிகாரம் என்பது மாநிலங்களுக்குள்ள உரிமைகளில் தலையிடுவதல்ல. பெடரல் செட்டப்னு ஒண்ணு இருக்கு. சட்டம் ஒழுங்கா மாநிலத்திற்கான பிரச்சனை, நதிகளை அவர்களுக்குள்ள பங்கீடு நதி அவர்களுக்கான பிரச்சனை. ஆக 2 மாநில முதலமைச்சர்கள் கூட சந்தித்து அவர்களுக்குள்ள ஒரு பங்கீடை செய்ய வேண்டுமே தவிர மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் அப்படி இல்லை. இது ஒண்ணு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இது மாநில அரசு மத்திய அரசு எந்த விதத்தில் மாநிலத்திற்கு உரிமை கொடுத்திருக்கிறதோ அந்த அளவிற்கு உரிமை கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் அரசு சரியா கலைச்சிடலாம் இருக்குது, ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் ஜனநாயகத்தில் உடனே அதை செய்ய முடியுமா? எனக்குள்ள கவலை என்ன என்றால் மத்திய அரசு மிக தெளிவான நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது கர்நாடகாவில் உள்ள இங்கே கூட காவிரியில தண்ணி விடல, உடனே எந்த அலுவலகத்திற்கு முன்னால போய் ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. காங்கிரஸ் அரசை அப்படியே ஓரம் தள்ளிவிட்டு இதில் முற்றிலுமாக குற்றம் சாட்டப்படுவது பாரதிய ஜனதா கட்சியின் இயக்கங்களாக இருப்பது என்பதுதான் அரசியல் நடக்கிறது. தமிழக அரசே அந்த நிலைப்பாட்டில தான் இருக்கு. நீங்க கர்நாடக காங்கிரஸ் அரசு அவங்க எப்படி எதிர்க்கிறாங்களோ அதே அளவு வீரியத்தோட மத்திய அரசும் எதிர்க்கிறாங்க. அவர்களும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலன்னு தான் சொல்றாங்க. இல்லையே, மத்திய அரசு இந்த அளவிற்கு கூட பிரச்சனையை அணுகவில்லை என்றால் நிச்சயமாக தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. மத்திய அரசு தெளிவான நடைமுறையை எடுத்து இதை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது செய்யாமல் இருக்கும் காங்கிரஸ் அரசு, செய்யாமல் இருக்கும் காங்கிரஸ் கட்சி, இதற்கு முன்னால் செய்யாமல் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவர்கள், 10 ஆண்டு காலமாக செய்யாதவர்கள் இந்த கடையடைப்பை போட்டு ஸ்டாலின்ல இருந்து கனிமொழியில இருந்து எல்லாம் ரோட்ல உட்கார்ந்தாங்களே, அவங்க செய்யல. அவங்க ஆட்சி உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. நான் கேக்குறேன், அவங்க இன்னைக்கு விமர்சனம் செய்வதற்கு யாருக்கும் தார்மீக உரிமை இல்லை. செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டேன். அது மட்டுமல்ல, வாஜ்பாய் போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மாநிலங்களுக்குள் இப்படி பிரச்சனை நிச்சயமாக வரும், யாராலும் இப்ப நான் கேட்கிறேன், அவங்க அந்தந்த மாநிலத்தில் ஓட்டு வாங்கணும், அப்படிதான் பேசுவாங்க. தேசிய உணர்வோடு பேச வேண்டும். அதற்கு இப்பொழுது உள்ள அரசியலில் வழி மறுக்கப்பட்டு வருகிறது. உங்களுக்கு அது பொருந்தாதா? எங்களுக்கும் பொருந்தும். அதனாலதான் சொல்றேன். அப்படி பேசலையே. ஏன் பேசல? கர்நாடக பிஜேபி அப்படி பேசலையே. அங்க வேற அதனாலதான் இப்ப உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேனப்பா. தேசியத்தை மறந்து மாநில உரிமைகளுக்காக மட்டுமே பேச வேண்டிய துர்பாகிய நிலைக்கு அரசியல் கட்சிகள் தள்ளப்படும். அதனாலதான் நதிகள் இணைக்க வேண்டும் என்று நீங்க ரொம்ப சர்வசாதாரணமா சொல்ல. இங்க ஒரு பிரான்ச் இருக்கு, அங்க ஒரு பிரான்ச் இருக்கு, அங்க உள்ள பிரான்ச் அங்க உள்ள சூழ்நிலை கேட்ட முடிவு எடுத்தா இல்ல இங்க உள்ள பிரான்ச்சுக்கு முடிவு எடுக்க சொல்றதுக்கு நமக்கு செய்ய முடியாது. தேசிய பார்வை என்றால் பிரிவினையை ஏற்படுத்தாமல் எல்லோருக்கும் இணைந்து செயல்படுங்கள் என்பது சொல்வது தேசிய பார்வை. ஆனால் மாநில பிரிவினையை பேசி 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 அதை அரசியலாக்கி கொண்டிருக்கும் பொழுது ஒற்றுமையை பேசும் தேசிய அந்த பார்வையும் அந்த பேச்சும்
ஒன்றுமில்லாமல் ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எந்த விதமான அரசியல் ரீதியான அதிகாரம், நிர்வாக ரீதியான அதிகாரம் இல்லாத ரஜினிகாந்த் வந்து இந்த பிரச்சனையில தலையிடணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சர்வ வல்லமை படைத்த வானளாவிய அதிகாரம் இருக்கக்கூடிய, நிர்வாக ரீதியாக ரொம்ப பலம் வாய்ந்த கட்டமைப்பு இருக்கக்கூடிய மத்திய அரசு கிட்ட தமிழக ஒண்ணு கேட்கிறேன், இதுல ரெண்டு விதத்துல இதுல பதில் சொல்லணும். ரஜினிகாந்த் தலையிடணும் நான் சொல்லல. அங்கே தமிழர்கள் அடிக்கப்படும் பொழுது 2 மாநிலங்களுக்கு, நான் டாக்டர், அந்த காலத்துல போலியோ டிராப்ஸ் கொடுங்கன்னு சொன்னா டாக்டர் சொன்னா கேட்க மாட்டாங்க. ரஜினிகாந்த் மனோரமாவும் குழந்தைங்களுக்கு மருந்து போடுங்கன்னு சொன்னா தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில வந்து ரஜினி மருந்து போடுங்க, மனோரமா மருந்து போடுங்க, நீ போலியோ டிராப்ஸ் எங்க கிட்ட கேட்பாங்க. ஆக 2 மாநிலங்களுக்கும் பொதுவாக இருக்கும் பிரபலங்கள், நாம 2 பேரும் அண்ணன் தம்பிகள், அடித்துக் கொள்ள வேண்டாம் என்று நீங்கள் தலையிட்டு அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னதில் என்ன தவறு? பிரபலமா இருக்கீங்க, நீங்க சொன்னா உங்களை ஒரு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் 2 பகுதி மக்களும். ஒரு வார்த்தை சொன்னால் நீ அவன் அடிக்காத, நீ அவன் அடிக்காத என்று சொன்னால் அதற்கு மரியாதை இருக்குன்னு நான் சொன்னேனே தவிர, மோடி சொல்லி உடனே இப்படி எடுக்காதீர்கள். மோடி இன்னைக்கு அடிக்க முடியும்னா பாகிஸ்தான்ல போய் அடிக்கிறார், மத்தவங்களை அடிக்க முடியாதா? எங்கே பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை துணிச்சலாக ஒரு பிரதமர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ரஜினி சொல்றாருன்னா உடனே மோடி சொல்றாருன்னா, ரஜினி வந்து இந்த 2 மாநிலங்களுக்கும் பொதுவாக இருந்து திரைப்படங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார், மக்கள் அவர்களுக்கு ஆதரவு கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். சோ இது வந்து பொதுவாக ஒரு கோரிக்கை. உங்களை கேட்கவே வேணாம், நீங்க சொல்லவே வேணாம் நான் சொல்ல போறது இல்ல. மக்கள் உங்களை ஒரு அந்யோன்யமாக ஒரு சகோதரனாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், 2 பேரும் ஒற்றுமையா இருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன தவறாயிர போது? அத மோடி சொல்லி இருக்கலாமே. மோடி சொல்லதான் செய்யறாரு, அவர் பிரதமருங்க. பிரதமர் சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாரு, எல்லாரும் சொல்லாம இல்ல. ரஜினி சொல்ல வேண்டும், சொல்லுதில் தவறில்லை என்று சொல்கிறேன். காவிரி விவகாரத்துல பிரதமர் தலையிடணும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்படுகிறது. அவர் தலையிடாம இருக்கிறதுக்கான காரணம், இது மாநிலங்களுக்கான முழு அதிகாரம் அதில் இருக்கிறது என்ற ஒரு காரணத்தை தவிர வேறு காரணம் இருக்க வாய்ப்பில்லை. அது மட்டும் இல்ல, சித்தராமையா ஏற்கனவே சொன்ன மாதிரி, சித்தராமையா இல்ல நான் பிரதமர்கிட்ட போவேன், அதை அவர்கிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அவருக்கு அது வந்து பிரதமர் அதற்கு வளைந்து கொடுக்கல. இது வந்து 2 மாநிலங்களுக்கான பிரச்சனை. இது நீர்வளத்துறை அமைச்சகம் பார்ப்பதற்கான பிரச்சனை என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இல்ல, ஒரு மாநில முதலமைச்சருக்கு நீங்க சந்திப்பதற்கான அனுமதி கொடுத்து வாய்ப்பு கொடுத்து பேசினா அது தவறாக தெரியல. இன்னொரு மாநில முதலமைச்சர்களையும் அழைத்து பேசணும், அவராகவே அழைத்து பேசணும். அதுதான் சொல்றேன். அதாவது 2 மாநில முதலமைச்சர்களும் அதற்கு முயற்சி செய்யாத போது பிரதமரே அதற்கு முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. என்ன பொறுத்த வரைக்கும் பிரதமர் எதில் தீவிரமாக தீர்க்கமாக முடிவெடுக்க வேண்டுமோ அதில் அவர் முடிவெடுப்பார். உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, 2 மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை, அதனால பிரதமர் தலையிடல அப்படிங்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து அவர் நழுவி போவதற்கான ஒரு காரணத்தை சொல்றாங்க. அதாவது நழுவி போக வேண்டிய அவசியம் இந்த பிரதமருக்கு இல்லை. அது நீங்க 2-3 நாட்களாக பாரத தேசத்தில் நடந்து கொண்டிருக்கும் மிக துணிச்சலான முடிவுகளை பார்த்தாலே இது நழுவதான் செய்ய வேண்டும் என்று நிலைப்பாடு உள்ள பிரதமர் கிடையாது என்பது இந்த உலகத்திற்கே தெரியும், இந்த நாட்டிற்கே தெரியும். சதானந்த கவுடா, அனந்தகுமார், வெங்கையா நாயுடு, நிர்மலா சீதாராமன் எல்லாருமே மத்திய அமைச்சர்கள், நாட்டுக்கே பொதுவானவர்கள். அவங்க கர்நாடக மாநிலத்திற்கு ஆதரவான கருத்துக்களை சொல்றாங்க. பிரதமர் வந்து இத வந்து செய்யக்கூடாது, இது மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை கூட வெளிப்படுத்த. அதாவது நீங்க எல்லாருமே முதலில் பிரதமர் வேலையை பார்க்க விட வேண்டும். அதனாலதான் நேற்று பாகிஸ்தான் அவர் பாப்பாரா, இத பாப்பாரா? இன்னொன்று நான் கேட்கிறேன், அந்தந்த அமைச்சர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார், அதை வைத்து முடிவெடுக்கவில்லையே. அந்தந்த மாநிலத்தை சார்ந்த அமைச்சர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். கோவையில இந்து முன்னணி செய்தி தொடர்பாளர் சசிகுமார் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. காவல்துறை அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா இந்த வழக்குல கூடுதல் முக்கியத்துவம் காட்டுற மாதிரி தெரியுது. இதற்கான காரணம் என்ன? இதை வந்து நீங்க அரசியலாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வெள்ளையப்பனாக இருக்கட்டும், ரமேஷாக இருக்கட்டும், டாக்டர் ரெட்டியாக இருக்கட்டும், தொடர்ந்து நடந்து கொண்ட கொலைகளில் ஏன் சில கொலைகள் மட்டும் விசாரணை முடியாமல், ஏன் குற்றவாளிகள் கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியாமல் இதே சசிகுமார் இறந்து இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? இத்தகைய வழக்குகள் ஏன் வேண்டுமென்றே கிடப்பில் போடப்படுகிறது? இத்தகைய வழக்குகளில் ஏன் இதுவரை ஒரு குற்றவாளி கூட தண்டிக்கப்படவில்லை? நீண்ட பட்டியல், ஆனால் ஒரு வழக்கில் முடிவடைந்து இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று சொல்லிவிடுங்கள் பார்க்கலாம். ஏன் இந்த பாரபட்சமான நிலை? மத ரீதியான காரணங்களுக்காக தான் நடக்குது அப்படின்னு உங்களால உறுதியா சொல்ல முடியாது. அதற்கான காரணங்கள் இருக்கிறது என்று அதான் சொல்றேன். சாதாரணமா ஒரு சுவாதின்னு ஒரு நடந்தது, உடனே ஒரு குற்றவாளியை நீங்க கைது பண்ணலையா? அப்போ எங்களுக்கு நியாயம்னு கேட்கவே எங்களுக்கு உரிமை இல்லையா? இவ்வளவு கொலைகள் நடந்து கொண்டிருக்கிற அதே ராம்குமார், நான் யாரையும் தவறா பேசல, ஆனா ராம்குமார் கொலை ஒன்று, அவர் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் சிறைக்குள் அவர் தற்கொலை செய்கிற ஒரு தேசிய கட்சி ரோட்ல இறங்கி போராடுதுங்க காங்கிரஸ்.
அதே இது இத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது. முதல் முறையாக இந்த முறைதான் சசிகுமார் கொல்லப்பட்டதற்கு சில தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனா இவ்வளவு கொலைகளிலும் ஒரே ஒரு கொலையில கூட ஏன் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் அதிலும் அரசியல் இருக்கிறது. அதை எதிர்த்து தான் நாங்க போராடுறோம். சகோதரர்களை இழந்து கொண்டே இருக்க வேண்டுமா என்பது எங்களது கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறதா இல்லையா? நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே அந்த கொலைக்கு பிறகு இவ்வளவு கலவரங்கள் நடந்தது. கலவரங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் சகோதரர்கள காரணம் இல்லையே. இது வேண்டுமென்றே, அதாவது ஒரு ஊர்வலம் போகுது, அந்த ஊர்வலத்துல அவர்கள் இமோஷன்ஸ் இருக்கும். ஆனா அதுல சில சமூக விரோதிகள் அதுலயும் உண்டு. அதாவது அங்க அதை எடுத்தாங்க இதை எடுத்தாங்க. யாருமே எங்க சகோதரர்கள் கிடையாது. யார் காரணம் நினைக்கிறீங்க? நாங்க மறுபடியும் சொல்லிட்டேன். நான் இங்க காரணங்களை சொல்லுறேன். உண்மையா விசாரிங்க. நான் பிரெடிக்ட் பண்ணல. நான் யூகங்களுக்கு பதில் சொல்ல விருப்பப்படவில்லை. யாருல நடந்து ஒரு வாரம் ஆச்சா? காவல்துறை விசாரிக்கிறாங்கல்ல, சிபிசிஐடி வழக்கு மாற்றி இருக்காங்க. அதுதான் நாங்க ஆர்ப்பாட்டம் என்றோன்னு சிபிசிஐடி வழக்கு மாற்றப்பட்டது. நான் என்ன கேக்குறேன், நடு ரோட்ல ஒருத்தர் கொலை பண்ணிருக்காருங்க. உங்களுக்கு விசாரிக்க கூட 5 நாள் 6 நாளைக்குள்ள ட்ரேஸ் ஆஃப் தட் எலிமெண்ட் கூட தெரியலனா நீங்க சொல்றதுல மாற்று கருத்து இல்ல, அதை விசாரிக்கணும். ஆனா ஒரு கொலைக்காக அப்பாவி மக்கள் ஒரு கொலைக்காக அதாவது தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. ஆம்பூர்ல வாகனங்கள் தவறு 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 நீங்க சொல்ற மக்கள் மீது ஒரு கொலைக்காக தயவு செய்து சொல்லாதீங்க தம்பி. ஒரு கொலைக்காக சொல்ல, ஒரு உயிர்னாலும் போனது உயிர் தான். ஆம்பூர்ல என்ன நடந்தது? ஆம்பூர்ல இந்து கடைகள் பார்த்து தாக்கப்பட்டாங்க. இந்துல அந்த காவல்துறை பெண்களை நான் போய் பார்த்தேன், அரை நிர்வாணமாக்கி அடித்தார்கள். இதெல்லாம் சரியான்னு கேக்குறேன். அது என்ன நடந்ததாங்க? நியாயப்படுத்தினீங்க. அதுக்கு எழுந்த கண்டன குரல்களை விட இதற்கு வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கலாட்டா பண்ணுவாங்க அப்படி இல்ல, உணர்வு பூர்வமாக சில விஷயங்கள் யாரும் எந்த மது, அதாவது இதை உடனே பார்த்த உடனே பேஸ்புக்ல எழுதுறாங்க. நாங்க எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த உடனேயே அவங்க சரியா இவங்க சரியா அந்த மதம் இந்த மதம், தயவு செய்து மதத்துக்குள்ளே போல எதிர்ப்பு எப்படி தெரிவிக்கிறது? வாகனங்களை கொளுத்தி கடைகளை நான் சொல்றேன், அது எல்லோருமே இவர்கள் தான் செய்தார்கள் என்பதில்லை. ஆனால் சில நேரங்களில் உணர்ச்சி பெருக்குகளால் சில விஷயங்கள் நடக்கும். ஆனா நான் நியாயப்படுத்தல. எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா கட்சி வன்முறைக்கோ ஆதரவான கட்சி கிடையாது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். இதற்கு முன்னால் இந்த தமிழக அரசியலை எல்லாரும் பார்த்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள். வன்முறையை செய்யும் கட்சிகள் எது என்பதும் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். உணர்வுகளை வெளிப்படுத்துவது எப்படி என்பதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்லாவே தெரியும். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டி அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கிறீங்க. கூட்டணிக்கு எந்த கட்சிகளும் வராத ஒரு சூழல்ல, ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேறு வழியே இல்லாத ஒரு சூழல்ல எடுக்கப்பட்ட முடிவாக இதை பார்க்கலாமா? நிச்சயமா அப்படி பார்க்க முடியாது. நான் போய் சொன்னா சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடனேயே நாங்கள் தனித்துத்தான் போட்டியிடுவோம் என்பதை மிக தெளிவாக அத்தனை தலைவர்களுமே சொல்லி இருக்கிறோம். அதனால நான் ஏதோ போய் சொல்லிட்டு, இன்னும் சொல்ல போனா எல்லா கட்சிகளையும் விட பாரதிய ஜனதா கட்சி தெளிவாகவே இருக்கிறது, பலம் பொருந்திய கட்சியாகவே இருக்கிறது. நாங்க ஏற்கனவே எல்லோரிடமும் விருப்ப மனு வாங்கிவிட்டோம். அப்ப நாங்க உடனே கூட்டணிக்கு முயற்சி செய்யலையே. எல்லோரும் விருப்ப மனு கொடுக்கல் என்று ஏற்கனவே பட்டியல் தயாரிட்டு யாருக்கு இடம் வைக்காம பாரதிய ஜனதா கட்சியின் முழு பட்டியல் தான் முதல் நாளில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதனால நாங்களே முயற்சி செய்யல. சட்டமன்ற தேர்தலில் முயற்சி செய்தோம் என்பது உண்மை. ஆனால் முயற்சி செய்த கட்சிகள் ஒன்றாக வந்திருந்தால் முடிவே மாறி இருக்கும் என்பது எனது கருத்து. தக்க வைக்க முடியல என்பதில்லை. சுயநலமாக மற்ற கட்சிகள் நினைக்கும் பொழுது, பொதுநலமாக ஒரு கட்சி நினைக்கும் பொழுது அதை பற்றி நான் சிந்திக்கல. நான் சொல்றேன், அவரவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று என்ன பிரச்சனை? தேமுதிக அவரை முதலமைச்சர் என்று அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மக்கள் நல கூட்டணி முதலமைச்சராக அறிவிக்கிறார்கள், சென்று விட்டார்கள். ராமதாஸ் என்னை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார், அவரே அறிவித்து விட்டார், அவர் தனியாக நின்றார். நாங்க சொன்ன ஒற்றை வார்த்தை, தனித்தனியாக முதலமைச்சர் நாம் அறிவித்துக் கொண்டால் அதில் நமக்கு வெற்றி கிடைக்காது. அனைவரும் ஒன்றாக போட்டி போடுவோம், போட்டி போட்டு வெற்றி பெறுவோம், அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து முதலமைச்சரை தீர்மானம் செய்வோம் என்று சொன்னேன். தனித்தனியாக இன்று முதலமைச்சராக அறிவித்துக் கொண்டவர்கள் முதலமைச்சராக முடிந்ததா? முடியாது. நாங்கள் நிச்சயமாக தடம் பதிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தனியாக நிற்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு வராத கட்சிகள் தேர்தலுக்கு பிறகு வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொன்னாரு பொன் ராதாகிருஷ்ணன். ஆமா, வருத்தம் தான் பட்டிருக்காங்க. கட்சிகள் வருத்தப்பட்டதாக தெரியல. ஏன் வருத்தப்பட்டா தெரியல. ஒருவேளை வருத்தப்பட்டது அப்படின்னு உங்க வாதப்படி வச்சா இப்ப உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்திருக்கலாமே. இல்ல, நாங்க கூப்பிடலையே. வைகோ மாதிரில இருக்கு இது. வைகோ பாஜக கூட எந்த காலத்திலும் நான் கேட்டோமான்னு கேட்டேன். என்னமோ வைகோ பின்னாலே நாங்க போய் பாஜக கூட கூட்டணி வச்சுக்கோங்க கேட்ட மாதிரியும், இவர் எந்த காலத்திலும் நான் பாஜக கூட நீங்க வேண்டாங்க, நாங்க கேட்கவே இல்லைங்க.
அதே மாதிரிதான் என்னமோ நாங்களே வேண்டான்னு இருக்கும்பொழுது ஏன் வைக்கலன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நான்ல முடிவு பண்ணணும் கூட்டணி வேணுமான்னு வேண்டாமான்னு அவங்களா முடிவு பண்ணணும். அவங்க முடிவு பண்றது இல்ல, என் கட்சிக்கு நான் முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ணி வேண்டாம் இவங்க எல்லாம் நான் தனியா போறேன்னு முடிவு எடுத்திருக்கேன். துணிச்சலாக எடுத்த முடிவை நீங்க எப்படி வேற மாதிரி சொல்ல முடியும்? உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறீங்க? நிச்சயமாக எங்களது வாக்கு சதவீதத்தை அதிகரிப்போம். அது மட்டும் இல்ல, இன்று உள்ளாட்சி தேர்தலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய முன்தினை ஒரு மழை வருது. மழை வந்தவுடன் சென்னை மறுபடியும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இன்று சென்னையோ தமிழகமோ முழு கட்டமைப்போடு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் ஆண்ட கட்சிகள். அது திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம். ஆக நாங்க என்ன மக்கள்கிட்ட முன்ன வைக்கிறோம்னா, எங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய பிரதேசமா இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், சத்தீஸ்கராக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் உள்ளாட்சியை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றி ஆண்டு இருக்கிறதோ அங்கே எல்லாம் ஊழல் கிடையாது. நல்ல நிர்வாக திறமை. மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டத்துல பெஸ்ட் அவங்க தான். எங்கேயும் எடை குறையாது. பேக்ட் சிஸ்டம். இதையெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நல்லது உங்களுக்கு நடக்கணும்ன்றக்காக நாங்க உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வரோம். ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் சொல்வதற்கு மக்கள் செவிசாய்ப்பார்கள். எங்களது வாக்கு சதவீதத்தை நாங்கள் அதிகரிப்போம். பல இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆனால் ஒன்று, நேரடி தேர்தல் இல்லாமல் இருப்பது ஒரு பின்னடைவு தான். 50% பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது உள்ளாட்சியில. அந்த அளவுக்கு பெண்கள் இருக்கிறாங்களா எல்லா கட்சிகளுக்கு அப்படிங்கறத தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதை எப்படி பாரதிய ஜனதா எப்படி எதிர்கொள்ள போகிறது? அதே சிக்கல் பாரதிய ஜனதாவுக்கும் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? எங்களுக்கு சிக்கலே இல்ல. ஏறக்குறைய நான் இன்னைக்கு 200க்கும் நான் லிஸ்ட் போட்டாச்சு. இப்போ தமிழகம் முழுவதும் கேட்கிறேன். இல்ல அதான் இங்க சென்னையில போட்ட மாதிரி தானே, சென்னையில நிர்வாகம் அதே மாதிரி தான் தமிழகம் முழுவதும். ஆனா இதுல ஏன் நாங்க இந்த அரசாங்கத்தை குறை சொன்னோம் என்றால், பெண்கள் இருக்கிறார்கள், ஆனால் இந்தந்த பதவிக்கு இந்தந்த தொகுதிக்கு பெண்கள் தான் என்று அறிவிக்கும் பொழுது அதில் நபர்களை சரியான நபர்களை தேர்ந்தெடுப்பதில் எல்லா கட்சிகளுக்கும் சற்று சங்கடங்கள் இருக்கலாம். 50% துரதிருஷ்டவசமாக அரசியல் என்றாலே நிர்வாகம் என்றாலே அதில் ஆண்கள் அதிகமாக இருக்கின்ற காலகட்டத்தில் 50% பெண்களை எடுத்து போட்டியிட வைப்பது என்பது எல்லா கட்சிகளுக்கும் சவால் தான். ஆனா எங்க கட்சியில ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ராஜ்நாத் சிங் அவர்கள் எங்களது அகில பாரத தலைவராக இருக்கும் பொழுதே பெண்களுக்கு 33% நிர்வாகத்தில் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆக 33% நிர்வாகத்தில் வர வேண்டும் என்று முதலில் அதை சட்டமாக்கியது பாரதிய ஜனதா கட்சி. அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா பெண் நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியில் பலம் பொருந்தியவர்களாகவே இருப்பார்கள். நான் மாநில தலைவராக இருந்து கொண்டிருக்கிறேன். ஆக எங்களுக்கு பெண் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்திருந்தால் இன்னும் தகுதியான நபர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வசதியாக இருக்கும். அது கட்சி பிரச்சனை, உங்க கட்சியோட பிரச்சனை இல்ல. எங்க கட்சி அக்டோபர் மாதம் 24ஆம் தேதிக்குள்ள தேர்தல் நடத்தணும்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய கட்டமைப்புகள்லாம் சரியா தான் இருக்கு. நாங்க விதிப்படி தான் நாங்க தேர்தலை அறிவிச்சோம், தேர்தல் ஆணையமும் சொல்லுது. ஆனா நீங்க தேர்தலை தள்ளி போடணுங்கிறது தள்ளி போடணும் நான் சொல்லவே இல்ல. தள்ளி போடணும்னு சொல்லவே இல்ல. இந்தந்த பகுதிகள் இது பெண்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அறிவிப்பு எப்பொழுது வந்தது? தமிழகத்தில் உள்ள எல்லா எதிர்கட்சிகளும் என்ன சொல்றாங்க? இப்ப நான் நிக்கிற இப்ப விருகம்பாக்கத்துல நான் இருக்கிற வார்டுல, அந்த வார்டுல எங்க கட்சியில 20 பேர் ஆண்கள் அதுல எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறைய பெரிய நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. வேண்டும் என்று கேட்டார்கள். அது பெண் வார்டு ஆயிடுச்சு. பெண்கள் 2 பேர் தான். அப்ப 18 ஆண்கள் அங்கே சொல்லி இருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சது எப்போ? மிக குறுகிய காலத்தில தான் இந்த 129வது வார்டு பெண்களுக்கான வார்டு. இதற்கு முன்ன ஆண்களுக்கான வார்டா இருந்தது அது. ஆக இந்த தகவல் எனக்கு தெரிஞ்சாதானே நான் உன் பெண்ணை நான் அதை தயார் செய்ய முடியும். 3ஆம் தேதி இந்த வேட்புமனு முடிய போகுது. அதில் சில சிக்கல்கள் இருக்கிறது என்று சொன்னேனே தவிர ஆட்கள் இல்லை என்று சொல்லவே இல்லையே. இதுக்கு முன்னாடி அறிவிப்பு வெளியிருந்த எல்லா உள்ளாட்சி தேர்தலுக்கும் இதே கால அவகாசம். அரசு தரப்புல என்ன விளக்கம் சொல்றாங்க? நீங்க முன்கூட்டியே தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டீங்கன்னா தம்பி கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துரும், அரசு இயந்திரம் செயல்படாம முடங்கி போயிடும். நானும் ஒத்துக்கிறேன். 24ஆம் தேதி எனக்கும் தெரியும். எந்தெந்த தொகுதி பெண்களுக்கு என்று 10 ஆண்டுகளுக்கு பின்பு வரைமுறையை நடைமுறையை மாற்றக்கூடிய காலம் இது. அதனால் எது பெண்களுக்கு எது இன்னொன்று 15% பெண்களுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, 50% ஆகியிருக்கும் பொழுது எது பெண்களுக்கான வார்டு என்று அறிவித்ததான் நான் சொல்றேன். தேர்தல் இன்னைக்கு வரும், இந்த நேரத்தில் அக்டோபர்ல தேர்தல் வரும் எனக்கும் நன்றா தெரியும். ஆனா எது பெண் வார்டு, எது தாழ்த்தப்பட்ட சகோதரருக்கான வார்டு, எது மலைவாழ் மக்களுக்கான வார்டு தெரியாது இல்ல எனக்கு. இப்ப கார்த்திக் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல நீங்க பலம் பொருந்தியவர்களா இருக்கீங்க, உங்க வார்டு மகளிர் வார்டு ஆயிடுச்சு.
நான் உங்களை நிக்க வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உடனே நான் ஒரு மகளிரை தேடணுமா இல்லையா? மகளிர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க. கார்த்திக் மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. இதுதான் எங்களோட பிரச்சனை. 20,000 பதவிகளுக்கு அரசியல் கட்சிகளுடைய சின்னங்கள்ல போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் 19,000 சொச்சம் இருக்கு. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 20,000 பதவிகளுக்கான ஆட்கள் தேவை. அந்த அளவுக்கு கட்சியுடைய அந்த கட்டமைப்பு வலுவா இருக்கா பாரதிய ஜனதா? நிச்சயமா இருக்கிறது, நிச்சயமா இருக்கு. 19,000க்கும் நாங்க நபர்களை நாங்கள் போடுகிறோம். அது மட்டும் இல்ல, சின்னம் இல்லாமலும் எங்கள் கட்சியில் நிற்கிறார்கள். பஞ்சாயத்து முதல் பாராளுமன்றம் வரை என்பது எங்களது தாரக மந்திரமே. அதனால இப்ப கட்சி வளர்ந்து வரும் கட்சி. நிச்சயமாக எங்கள் கட்சியில் அனைத்து இப்ப நான் 2-3 நாளா நகராட்சி, பேரூராட்சி எல்லா லிஸ்டும் தான் போய்கிட்டு இருக்கு. நிச்சயமாக இருக்கிறார்கள். இன்னும் கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக திமுக அதிமுகவை எதிர்கொள்வது சவால் தான். சவால் இல்லைன்னு நான் சொல்லல. ஏனென்றால் அவர்களின் அரசியலே வேறு. ஆனால் அந்த அரசியலுக்குள்ளும் புகுந்து நிச்சயமான ஒரு நேர்மையான அரசியலை செய்ய முடியும். நரேந்திர மோடி அவர்களின் வழிகாட்டுதல நல்லாட்சி நீட்சியாக இங்கே கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிக்குள்ள போய் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. பதான்கோட், குர்தாஸ்பூர், உரி இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாக்குறீங்களா? இல்ல, இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற தாக்குதல். அது மட்டும் இல்ல, தீவிரவாதத்தினால் பாரத தேசம் மட்டும் பாதிக்கப்படவில்லை, தீவிரவாதத்தினால் அத்தனை நாடுகளும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. நான் மருத்துவராக இருக்க சொல்ற மிக அழகான பேர் அது, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஏனென்றால் ஒரு இடத்துல சீல் கட்டி இருந்தது என்றால் அந்த சீலை நீங்கள் அகற்றவில்லை என்றால் உடம்பு முழுவதும் சீல் வச்சு செப்டிசீமியாய் இந்த உடம்பு இருக்கிறதுல அர்த்தமே இல்லாம போயிடும். 8 தீவிரவாத அந்த நைடஸ் போட்டு அடிச்சு உடைச்சிருக்காங்கன்னா இந்த 8ல ஒவ்வொன்றும் 25-40 தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் அத்தனை பேரும் புறப்பட்டு வந்து இந்த பாரத தேசத்தை ஒரே நேரம் தாக்கி இருந்தால் எவ்வளவு பெரிய அபாயகரத்திலிருந்து நாடு காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. அதனால் தயவு செய்து இது ஒரு மிக துணிச்சலாக எடுத்த முடிவு மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று பதைத்த ஒரு பிரதமரின் முடிவு. அதனால் தயவு செய்து இதை யாரும் அரசியல் செய்யவில்லை. அது ஒன்று அமைதி எனக்கு ரொம்ப பாராட்டக்கூடிய ஒன்று. அத்தனை எதிர்க்கட்சிகளும் பிரதமரை பாராட்டுகிறார், ராணுவத்தை பாராட்டுகிறார். பிரதமர் முடிவெடுக்கிறார், ராணுவம் அதை செயல்படுத்துகிறது. அதனால் இந்த நாட்டில் இப்பொழுது இந்த தருணத்தில் இந்தியர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தலை நிமிர்ந்து நமது பாரத தாயை வாழ்த்துகின்ற ஒரு தருணமாக இதை நான் பார்க்கிறேன். ஒரு சில மாநிலங்களுக்கு அடுத்தடுத்து சட்டமன்ற தேர்தல்கள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால போர், பாகிஸ்தான் மீதான நடவடிக்கை இதையெல்லாம் ஒரு டூலாக மத்திய அரசு பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கடந்த காலங்களில் விமர்சனங்கள் வந்தது. அதாவது யூரி தாக்குதல் இல்லாமல் இதை போல ஒரு முடிவெடுத்திருந்தால் ஒருவேளை நீங்கள் சொல்வது இத்தகைய முடிவாக. யூரியில நம்ம ராணுவ வீரர்கள் இன்னைக்கு ஒருத்தர் செத்து போயிருக்காரு, 18 பேர் இறந்து போனார்கள். இன்று அந்த தாக்குதலில் ஒருவர் இறந்து 19 பேராக ஆகிறார்கள். எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் தீவிரவாதிகள் தாக்குதல் செய்கிறார்கள் என்றால் அதை எதிர்த்து போராட வேண்டிய கட்சி ஆட்சியை பற்றி, அதெல்லாம் வேறங்க. கட்சியையே ஆட்சியையே அதிகாரத்தை பற்றி சிந்திக்கும் பிரதமராக இருந்தால் அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பார், நாட்டை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அரசியல் செய்வதற்கு நாங்கள் இருக்கிறோம், அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். பிரதமர் அதை வச்சு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பிரதமர் இந்த நாட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அரசு நீங்க சொன்ன மாதிரி ஆட்சி வர்றதுக்கு அமித்ஷா இருக்கிறார், பிரதமர் அதை பார்க்கவில்லை. பிரதமர் இந்த நாட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எங்களோட ஆதங்கம் தான் இவ்வளவு துணிச்சலாக இதை செய்து கொண்டிருக்கும் பிரதமரை அனாவசியமாக விமர்சனம் வேறு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இழுத்து விமர்சனம் செய்கிறார்களே என்பதுதான் எங்களது ஆதங்கமே. உரி தாக்குதலுக்கான காரணம் என்ன? காஷ்மீர் பிரச்சனையை மத்திய அரசாங்கம் சரியாக கையாளவில்லை. அந்த பிரச்சனையின் அடிப்படையில் தான் இந்த தாக்குதல், பதில் தாக்குதலும் போக வேண்டியதா இருக்கு. நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னால நம்மள தாக்குதலே நடக்கலையா? 2 சீனா நம்மளோட தலையை வெட்டி தலையை கொய்து கொண்டு நம்ம பார்டர்ல போட்டுட்டு போனாங்க. அப்பெல்லாம் காஷ்மீர் பிரச்சனைக்காக பாஜக தான் ஆண்டு கொண்டிருந்ததா? பாஜக தான் காஷ்மீரை நிர்வகித்துக் கொண்டிருந்ததா? இந்த பிரச்சனை நெடுநாளைய பிரச்சனை. இன்றைக்கு காஷ்மீர்ல ஆட்சி இருப்பதனால் தான் இந்த அளவிற்கு அதை எதிர்கொள்ள முடிந்தது. இன்னொன்று நான் கேட்கிறேன், நாங்க இஸ்லாமியர்களுக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க, அதே காஷ்மீர்ல தான் எல்லாரும் சேர்ந்து தானே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். அரசியலமைப்பு அதனால வாய்ப்பின் அடிப்படையில மெஹ்பூபாவும் பாரதிய ஜனதா சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆனா அந்த ஆட்சியை ஒரு இயற்கையான ஆட்சியாக மக்கள் ஏத்துக்கல அப்படிங்கறதோட வெளிப்பாடு தான் இவ்வளவு மக்கள் ஏத்துக்கலையே. மக்கள் மறுபடியும் அங்க நடந்த இடைத்தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற்று இருக்கிறது. அதனால் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதை பொறுக்காதவர்கள், இவர்கள் ஸ்திரத்தன்மையோடு காஷ்மீரை ஆண்டுவிட போகிறார்களே என்று நினைக்கும் தீவிரவாதிகள்
பயங்கரவாதிகள், பிரிவினைவாதிகள் இதை செய்து கொண்டிருக்கிறார். ஜம்முல வாங்கின வாக்க மட்டும் நீங்க வச்சு பேசுறீங்க. நான் கேக்குறது எல்லா இடங்கள்லயும் இது நீங்க வாங்கின வாக்கோடைய அந்த பிரதிபலிப்பு இருக்கா? அத பாசிட்டிவா எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. அதாவது எல்லா இடத்துலயும் இருக்கு. கூட்டணி என்று வரும்போது அப்படிதான் இருக்கும். ஒரு பகுதியில இன்னொரு கட்சியை கொண்டு வரும், இன்னொரு பகுதியில இன்னொரு கட்சி கொண்டு வரும். இங்கே மற்ற நேரத்தில் ஆள்ற கட்சி எல்லாம் எல்லா இடத்துலயும் பிரதிநிதித்துவம் இருக்குதா? ஆக ஓரளவிற்காவது அங்கே மக்கள் பலத்தை பெற்றதனால் தானே ஆட்சிக்கு வர முடிந்தது. பங்கு இல்லைன்னா மெஹபூபா பங்கு கொடுத்துருவாங்களா? இல்லையே. அதைத்தான் நாங்க சொல்றேன். ஜனநாயக முறைப்படி ஒரு இயற்கையாக ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது. அதை அவர்கள் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே காஷ்மீர் கலவர பூமி தான். அதை இன்று மிகச் சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களது கருத்து. குஜராத்ல தலித்துகள் தாக்கப்படுறாங்க, மத்திய பிரதேசத்துல தலித்துகள் தாக்கப்படுறாங்க. மாயாவதி மீது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது தலித்துகளுக்கு எதிரான விரோதமான ஒரு கட்சி பாரதிய ஜனதா அப்படின்னு என்ன தோன்றுகிறது? இதை விட மோசமான கருத்து ஒன்று இருக்கவே முடியாது. இன்று ஆண்டு கொண்டிருக்கும் இந்த கட்சியெல்லாம் தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இன்று உள்ளாட்சி பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த கட்சியில் அதிகமாக தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்றால் எங்கள் கட்சியில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சமீபத்தில் நடந்த தேசிய செயற்குழுவில் மரியாதைக்குரிய எங்களது முன்னாள் தலைவர் தீனதயாள் உபாத்யாயா அவர்களின் நூற்றாண்டு விழா அது நடக்கும் பொழுது வறியோரை உயர்த்துவோம் என்பது மட்டுமல்ல, நீங்கள் நன்றாக பத்திரிகைகளிலே படித்திருப்பீர்கள், தாழ்த்தப்பட்ட சகோதரர்களையும் சிறுபான்மையினரையும் வாக்கு வங்கியாக பயன்படுத்துவதை இந்த அரசியல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதை விடுத்து அவர்களை உயர்த்துவதுதான் நமது கடமை. இன்னைக்கு முத்ரா வங்கியில 3 பேருக்கு லோன் கொடுத்தா 2 பேருக்கு தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுக்கு கொடுக்கணும். எல்லாத்துலயும் டார்கெட்ல மேக் இன் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா எல்லாத்துலயும் இத்தனை சதவீதம் தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. 200 கோடி ரூபாய் தாழ்த்தப்பட்டவர்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்பதற்காகவே ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப நாட்டில் எங்கேயும் தலித்துகள் மீதான தாக்குதல் நடைபெறவே இல்லை. அதாவது நடைபெறவில்லை என்று சொல்லவில்லை, இன்று நடைபெறவில்லை. சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டு காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று நடைபெறும் தாக்குதல்கள் பாஜக மீது குற்றம் சாட்டுவதற்காக சோடிக்கப்படுகிறது என்று சொல்கிறேன். நிச்சயமாக அதிகமாக இருக்குங்கிறதா குற்றச்சாட்டு. நிச்சயமாக அதிகமாகவில்லை, அதிகப்படுத்தப்படுகிறது தான் எனது குற்றச்சாட்டு. நிச்சயமாக ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரர் கூட தாக்கப்படக்கூடாது. ஆனால் அந்த சூழ்நிலை இன்று வரை நிலவிக் கொண்டிருக்கிறது, துரதிர்ஷ்டவசமானது. ஆனால் மீறி போயிடுச்சு, எல்லை தாண்டி போயிடுச்சு, விமர்சனங்கள் அதிகமா வந்துடுச்சுங்கிற அடிப்படையில தான் பிரதமர் தலித்துகள் மீதான தாக்குதல் நிறுத்துங்க, அப்படி தாக்க விரும்புகிறவர்கள் என்னை தாக்குங்க சொல்றாரு. அதாவது விஷயம் அவரையும் மீறி போயிடுச்சு இல்ல, ஒரு நிகழ்வு நடக்கும்போது அது பிரதமர் அதாவது பிரதமர் எதுவும் சொல்லலன்னா எதுவும் சொல்லல, சொல்லிட்டாருன்னா தலையை மீறி போயிட்டு தான் சொல்லிட்டாரு. எங்கே நடந்தாலும் அது என் மீது தாக்குதலை நடத்துங்கள் என்று ஆதங்கமா சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீங்க ஸ்ட்ராட்டஜி அத நீங்க நடவடிக்கை எப்படி பாத்தீங்க? அதாவது நான் என்ன சொல்றேன், கட்சிக்காரங்களை கண்டிக்காம அவர்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்களை கண்டிக்கல. இத ஒரு ஸ்ட்ராட்டஜியா நடவடிக்கை நீங்க சொன்னது கண்டிக்கிறது இல்லாம வேற என்ன சொன்னாங்க? நீங்கள் தலித் மக்கள் மீது நடத்தும் தாக்குதலை என் மீது நடத்துங்கள் என்று சொன்னால் அது கண்டிப்பா பின்ன அது கண்டிக்கிறது. ஆமா, பின்ன நடத்தாதுங்கள்னு சொல்லிட்டு தானே என்கிட்ட சொல்றாரு. அதாவது உடனே உன்னை வெட்டுவேன், உன்னை குத்துவேன், உன்னை சுடுவேன்னு சொல்றதா கண்டிப்பா? என்ன இது? என்ன கருத்தை நீங்கள் அவர்கள் மீது இந்த தாக்குதலை நடத்தாதீர்கள், அப்படி நடத்த வேண்டும் என்று நினைத்தால் என்னிடம் தாக்குதல் நடத்துங்கள். அம்மா சொல்ற அவன் அடிக்கனா என்ன அடிப்பான்னு சொன்னா அம்மா கண்டிக்கலையா? அது கண்டிப்பா இல்லையா? ஆக எதை எடுத்தால் இப்படி சொன்னா ஏன் இப்படி சொல்லல, அப்படி சொன்னா ஏன் இப்படி சொல்லல, இத்தகைய விமர்சனங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். பழுத்த மரம் தான் கல்லடிப்படும். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக நான் கேட்கிறேன். இன்னைக்கு ராகுல் காந்தி 57 நாள் காணாம போறார், எங்கன்னே தெரியல. பிரதமர் இத்தனை காலம் ஆட்சிக்கு ஒரு நாள் பிரதமர் எங்க இருக்காருன்னு தெரியாத ஒரு நாள் இருக்குதா? அவர் இந்தியாவில் இல்லைன்னா குற்றச்சாட்டு. இந்தியாவில் அது மட்டும் சொல்லாது. நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். எவ்வளவு ஒவ்வொரு நாட்டிற்கு போகும் பொழுதும் இந்த நாட்டிற்கு எவ்வளவு முதலீடை எடுத்து வந்திருக்கிறார் என்று நான் அந்த புத்தகத்தை வெளியிடும் போது உங்களுக்கு சொல்றேன். ஆமா, கேட்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? மன்மோகன் சிங் இந்த நாட்டை எப்படி விட்டு போனார்? ஒண்ணு இல்லாம போகும்போது அவை சொன்ன மாதிரி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. நீ வெளியே போனதுனால இங்க என்ன கெட்டு போச்சுன்னு நான் கேட்கிறேன். இங்க நல்லாட்சி நடக்கிறது, பாகிஸ்தான்ல நம்ம அடிச்சுட்டு இருக்கோம், ஸ்திரத்தன்மையான ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. வெளிநாடுகளுக்கு சென்று இன்று அந்த உறவை மேம்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைக்கு அத்தனை நாடுகளும், நான் நினைக்கிறேன் சார்க் நாடுகளுக்கு மோடி போலன்னு உடனே தொடர்ந்து 5 நாடுகள் நாங்களும் போல. எதனால இந்த உறவு வருகிறது?
இந்த உறவு எல்லா ஊருக்கும் போய் அந்த உறவை மேம்படுத்தி அதன் மூலம் முதலீடை கொண்டு வந்து இந்த நாட்டையும் மேம்படுத்தி உலக உறவுகளை மேம்படுத்துவதனால் இன்று இந்தியா தனிமைப்படுத்தப்படவில்லை, பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. தலித்துகள் வீடுகளில் சாப்பிட்றது அப்படிங்கிறது, அமித்ஷா சாப்பிட்டாலும் தமிழிசையை சாப்பிட்டாலும் அது செய்திகளாக வெளிவருகிறது. அது செய்தியா வெளிவரக்கூடிய அளவுக்கு அது வந்து ஒரு விளம்பரம் சார்ந்த ஒரு விஷயம் நிச்சயமாக இல்லை. அதாவது இதை தயவு செய்து அப்படி புரிந்து கொள்ள வேண்டாம். நான் இன்றைக்கு அவர்கள் வீட்டில் தினம் தினம் சாப்பிட்டு வருகிறேன். இது இன்னைக்கு உள்ள பழக்கம் இல்லை. எங்க அப்பா ஒரு காலத்துல செஞ்சாங்க. இன்று அமித்ஷா சொன்ன உடனே அது மறுபடியும் எனது எண்ணத்தில் உதித்து நான் இன்று கூட போய் கொண்டு வருகிறேன். ஆனா நான் திருப்பி சொல்றேன், அவங்க வீட்டுல நான் சாப்பிட்டுட்டு மட்டும் வரல. என்னையே எழுதுறாங்க, நல்ல தட்டுல சாப்பிடுறீங்களா, அவங்க வீட்டுல நீ தட்டு வாங்கி கொடுத்து சாப்பிட்டு என்ன வேணாலும் என்ன விமர்சனம் பண்ணிட்டோம். ஆனா அவர்கள் வீட்டில் சாப்பிடும்போது அவர்கள் குழந்தைகளை பற்றி தெரிந்து கொள்கிறேன், அவர்கள் சுற்றுச்சூழலை பற்றி தெரிந்து கொள்கிறேன், அவர்கள் பக்கத்தில் உள்ள இடங்களை பற்றி தெரிந்து கொள்கிறேன். அவர்களுக்கு எவ்வளவோ எங்களால ஆன உதவிகளை நாங்க செய்யறோம். ஆனா கட்சியை சேர்ந்த தலித் வீட்டுல மட்டும்தான் தமிழிசை சாப்பிடுறாங்க இல்லையே, நிச்சயமாக இல்லை. கட்சியை சார்ந்தவர்கள் தான் என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியும். கூட்டிட்டு போயிட்டு நான் புதிய பாரதம் சகோதரர் என்னோட பேஸ்புக்கை பாருங்க, இந்த ஒரு 4 நாள் மோடியோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் யார் வீட்டுல சாப்பிட்டேன்? புதிய பாரதத்தை சார்ந்த சகோதரர் வீட்டுல, பெரிய காலனின்னு திருவள்ளூர் மாவட்டத்துல திருநின்ற ஊர்ல அவர் வீட்டுல நான் சாப்பிட்டேன். அவர் பாஜக காரர் இல்லையே, அவர் என்ன கூப்பிட்டு சாப்பிட்டு போட்டார். நான் விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகி வீட்டுல நான் சாப்பிட்டு இருக்கேன், அவர்களே என்னை கூப்பிடுகிறார்கள். அதனால் இதை நான் ஏதோ விளம்பரத்திற்காக இல்லை. நான் கொஞ்ச நாள் சொன்னேன், இப்ப தெரியுதா, இப்ப தெரியாம தான் நான் போறேன். அதனால அவர்கள் வீட்டில் நான் சாப்பிடுவதே என்னமோ நான் பெரிய ஆளு, அதனால அவங்க வீட்டுல போய் சாப்பிடல. ஒரு அந்யோன்யத்தை நான் உருவாக்கி கொள்கிறேன். தலித்துகளுக்கு என்று இருந்த கட்சி தலைவர்கள் அவர்களுக்கு எதுவும் செய்யல. அவர்களை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நாங்கள் போவது அப்படி இல்லை. அவர்கள் மேம்படுத்துவதற்காக, அவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவர்களோடு இணைந்து அவர்களையும் உருவாக்கி மேலே கொண்டு வருவதற்காக நான் அவர்களோடு பழகுகிறேன். அதில் நான் பெருமைப்படுகிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.